சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம். கருடன் பட விமர்சனம். விமர்சிப்பவர் சென்னை பத்திரிகா சிவாஜி. சசிகுமார், உன்னிமுகுந்தன், சூரி 3 பேரையுமே பேர குழந்தைகளா சின்ன வயசுலேருந்தே வளர்த்து வராங்க வடிவுக்கரசி. இதில் சூரி மட்டும் உன்னிமுகுந்தனுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கார். ஏன் உயிரியே கொடுக்கவும் தயாராக இருக்கார். இந்த நிலையில் கிராமத்தில் இருக்கிற கோவிலுக்கு மொத்த ட்ரஸ்டியாக சொந்தமாக வச்சுருக்கிறவங்க வடிவுக்கரசி வச்சுருக்காங்க. அந்த கோயிலுக்கு நூற்றுக்கணக்கான கோடி சொத்து இருக்கிறது மந்திரி ஆர்.வி. உதயகுமாருக்கு தெரிய வருது. அதனால் எப்படியாவது உன்னிமுகுந்தனுக்கு பண ஆசையை காட்டி அந்த நிலத்தெல்லாம் அபகரிக்கணும்னு மந்திரி திட்டம் போடுறாரு. அதே போல் அவருக்கு உடந்தையாக இருக்கிறதுக்காக மயம் கோபியும் உதவி செய்கிறாரு. அதனால் என்ன ஆகுதுன்னா உன்னிமுகுந்தனுக்கும் சசிகுமாருக்கும் பகை ஏற்படுது. இதுக்கு நடுவில் இருக்கிற சூரியின் நிலை என்ன, அந்த கோயில் சொத்து எல்லாம் அபகரிக்க திட்டம் போட்ட மந்திரியின் நிலைமை என்ன அப்படின்றத இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப சென்டிமெண்ட்டாகவும் ஆக்ஷனாகவும் சொல்கிறது தான் படத்தோட மீதி கதை. நாயகனாக நடித்த சூரி அழுத்தமான கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தியிருக்கார். அதுலேயும் பாசத்தையும் விசுவாசத்தையும் ஒரு சேர காட்சியில் ரொம்ப அபாரமாக நடிச்சிருக்காரு. அது இல்லாமல் சாமி ஆடும் காட்சியில் இப்படியும் என்னால் நடிக்க முடியும் அப்படின்றத மிக அருமையாக வெளிப்படுத்தி நடிச்சிருக்காரு. படம் பார்க்குற நமக்கே பிரமிப்பாக இருக்கிறாரு அளவுக்கு இருக்குது அவருடைய நடிப்பு. சசிகுமார் தனக்கே உரித்தான தனி பாணியில் நடித்து கெத்து காட்டி நடிச்சிருக்கார். உன்னிமுகுந்தன் கதாபாத்திரத்துக்கே சிறப்பு சேர்க்கும் வகையில் நடிச்சிருக்கார். அதுலேயும் அவருடைய முகமே மிரட்டல் தான். இப்படியும் கொஞ்சம் வில்லத்தனமாக என்னால் நடிக்க முடியும் அப்படின்றதையும் நிரூபிச்சிருக்கார். மந்திரியாக நடித்த ஆர்.வி. உதயகுமார் கதாபாத்திரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நடிச்சிருக்காரு. இனிமேல் இவரை நிறைய படங்களில் பார்க்க வாய்ப்பு இருக்குது. கதாநாயகியாக நடித்த ரேவதி சர்மா பாவாடை சட்டையில் வலம் வருவது அழகான நடிப்பு. கடைசியில் உன்னிமுகுந்தனால் பாதிக்கப்படும் போது நடித்த பரிதாப நடிப்பும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடித்த சமுத்திரகனி, மயம் கோபி, வடிவுக்கரசி எல்லாருமே திரைக்கதைக்கு பலம் சேர்க்கிற அளவுக்கு நல்லா நடிச்சிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இசையில் பாடல்கள் அருமை. அதைவிட பின்னணி இசை ரொம்ப ரொம்ப அருமையாக அமைச்சிருக்கார். ஆர்தர் ஏ. வில்சனின் ஒளிப்பதிவு படத்துக்கே பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். பழிவாங்கிற கதைனாலும் பரபரப்பும் விறுவிறுப்பும் சேர்த்து இயக்கிய இயக்குனர் ஆர்.எஸ். துரை செந்தில்குமாருக்கு சென்னை பத்திரிகாவின் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். மொத்தத்தில் இந்த கருடன் ரொம்ப உயரத்தில் பறந்து படம் பார்க்குற எல்லாரையுமே கவர்ந்து நிற்குது. நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும்.